நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபையாக இந்த 6 மாதங்கள் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் முதல் நாளை தேவ சமூகத்திலே நாம் இருந்து ஆரம்பிக்கும்படி தேவன் தருகிற கிருபைகளுக்காக நாம் இருக்கிற இடங்களிலிருந்து கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இந்த வருஷத்தினுடைய 6 மாதங்கள் கிருபையாய் தேவன் நம்மை நடத்தி அடுத்த 6 மாதத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்து அவருடைய பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த தியான ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி நம்ம திருக்குதான சகோதரர் கமல் ஜோம். சோதரம் 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 ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை தியான கூட்டத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்று வென்று மாறாத தேவன் எங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறபடினால் உங்க நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை தியானத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த 6 மாதத்தை தேவன் உடைய பெரிதான கிருபையிலே ஆண்டவரே சபையார் கடந்து வரும்படியாய் செய்த உடைய பெரிதான தயவுக்காய் தேவனுக்கு கூடான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா இக்கட்டுகளில் இருந்து தேவன் எங்களை பாதுகாத்தீர். அரணான கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. கண்ணின் மணியை போல தேவன் எங்களை பாதுகாத்து பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது ஆண்டவரே இந்த 7ஆம் மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதத்திலே தேவனுடைய பெரிதான கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சபையாரை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சபையாரை உம்முடைய காலை தூரத்திலே பெரிதான கிருபையினாலே மூடி மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஆண்டவரே தேவனுடைய தாசனை மறைத்து நீர் கொடுக்க போகிற உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதத்திலே நீர் கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், எங்களை நம்பிக்கையின் பாதையிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உண்மையில் அதிகமான பக்தி வைராக்கியத்திலும் விசுவாசத்திலும் உறுதிப்படுத்தும்படியாய் இந்த வாக்குத்தத்தம் எங்களை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பலனற்றவனுக்கு பலனுள்ளதாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் தேவன் ஆவியானவர் ஆண்டவரே தாசனை மறைத்து எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பெரிதான கிருபைக்காய் நன்றி. தேவன் பெரிய காரியங்களை இந்த 7ஆம் மாதத்திலே செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே விடுதலை செய்த ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆராதனையை தேவ சபையிலே ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் செய்ய போகிற உம்முடைய பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். முகமுகமாய் நாங்கள் ஆண்டவரே சபையாராய் ஆண்டவரே தேசத்திலே சபையாராய் ஜெபிக்க ஆண்டவரே ஆராதிக்க நீர் விடுதலை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் பாராட்டும் கிருபையினால் மூடிக்கொள்ளும் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. எல்லா மகிமையும் இயேசுவுக்கு, எல்லா மகிமை இயேசுவுக்கு. நீரே உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 285வது பாடல் 285 தேவ கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து நாம் பாடுவோம். Praise the Lord, hallelujah. Jesus. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இருக்கப்பட்டும் படிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டும் படிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து ஒற்றெடி வந்தி தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து ஒற்றெடி வந்தி தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து காரில் அவரே பாதையில் ஒளியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து காரில் அவரே பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து இரண்டே கேலியா அவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து இரண்டே கேலியா அவியை அளித்தே. இட நம்பிக்கை தைரம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. இட நம்பிக்கை தைரம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவனாம் சதிய வருந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய வருந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று தெரியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்று தெரியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எந்தன் இயேசு வல்லவர்.
என்றும் நடத்துவார். நம்முடைய சபையிலே நாம் அடிக்கடி நாம் விரும்பி பாடுகிற ஒரு பாடல், கர்த்தர் இது 7வது மாதமும் நம்மை தொடர்ந்து தேவன் நடத்தும்படியாக நாம் இந்த பாடலை பாடி அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 471வது பாடல் 471 ஜெபத்தோடு பயபக்தி எடுத்து நாம் பாடுவோம். எந்த நேசுவல்லவர் என்றும் நடத்துவார். எந்த நேசுவல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, பேரின்பம் அவரின் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுமே, அற்புதமாய் அவர் அன்பு அன்றினோர் காட்டும் தூய அன்பு, அற்புதமாய் அவர் அன்பு அன்றினோர் காட்டும் தூய அன்பு, இப்பூவினில் இவரை போல் அன்பரே வருண்டு, இப்பூவினில் இவரை போல் அன்பரே வருண்டு, மாறாதவர் எந்த நேசு என்றும் பற்றிடுவே, மாறாதவர் எந்த நேசு என்றும் பற்றிடுவே, எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார், இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சொல்வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவரா, சொல்வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவரா, என்னாலுமே இதழையே தாங்கிடும் வல்லவரா, என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா, நம்பிடுவே என்றென்றுமா எந்த நேசுவை, நம்பிடுவே என்றென்றுமா எந்த நேசுவை, எந்த நேசுவல்லவர் என்றும் நடத்துவார், இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார், குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார், எந்த ஒப்பற்றவர் ஒருவர்
நான் சார்ந்திடுவேன் இல்லத்தே இந்த தஞ்சமிவர் இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார் இந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார் கர்த்தர் எந்தன் மீட்பராவார் சீரான பாதை நடத்திடுவார் கர்த்தர் எந்தன் மீட்பராவார் சீரான பாதை நடத்திடுவார் எந்த வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார் எந்த வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார் எந்த நேச காத்திடுவார் என்றும் பின் செல்லுவே எந்த நேச காத்திடுவார் என்றும் பின் செல்லுவே இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார் இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார் ஜெயம் கொண்ட இந்த நீவர் பாதாளம் யாவும் வென்றவரா ஜெயம் கொண்ட இந்த நீவர் பாதாளம் யாவும் வென்றவரா வெற்றியுடன் முன் செல்லிட இருவை நல்கிடுவார் வெற்றியுடன் செல்லிட இருவை நல்கிடுவார் முன் செல்லுவே இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே முன் செல்லுவே இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார் இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார் பேரின்பம் அவரில் தஞ்சமே பேரின்பம் அவரில் தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். நாம் வெற்றியோடு முன்னோக்கி சென்றிட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் பின்வாங்கி போவது தேவ சித்தம் இல்லை. வேதத்தில் எல்லா இடங்களிலும் நாம் படிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் யோர்தானாக இருந்தாலும் செங்கடலாக இருந்தாலும்
எரிகோவா இருந்தால் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் நாம் முன்னேறி போவது தான் தேவ சித்தம். கர்த்தர் உடைத்தார், பிளந்தார். தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வலதுபுறம் இடதுபுறம் வழி விலகுவது தேவ சித்தம் இல்லை. பின்வாங்கி போவதும் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. பாட்டுக்காரர் அழகாக பாடலை முடிக்கிறார். முன் சென்றிடுவேன். எப்படி? இன்னேசரோடு அதற்கேற்ற கிருபையை அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி பாடுகிறார். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கோ, அது மரண இருளின் பள்ளத்தாக்கோ, அது எந்த பள்ளத்தாக்கு இருந்தாலும் சரி, தேவன் நம் ஒவ்வொருத்தருக்கும் அனுமதிக்கிற பாதையில ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய கிருபையை, முன்னேறி போகக்கூடிய கிருபையை கர்த்தர் இந்த வருஷத்தின் நடுவிலே நமக்கு தருவாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த கடைசி அடியை பாடி கர்த்தரை கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். Hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். hallelujah. நம்முடைய இயேசு எப்போதும் நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் பாடினது போல கேட்டது போல கர்த்தர் நம் முன்னேறி சொல்ல தேவன் நமக்கு நல்ல கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொண்ட வேந்தனீவர், பாதாளம் யாவும் வென்றவரா. ஜெயம் கொண்ட வேந்தனீவர், பாதாளம் யாவும் வென்றவரா. வெற்றியுடன் உன் சென்றிட கிருபை நல்கிடுவார். வெற்றியுடன் உன் சென்றிட கிருபை நல்கிடுவார். உன் செல்லுவே இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. உன் செல்லுவே இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. எல்லாரும் வாயிலை திறந்து எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். தேவ சமூகத்தை உணர்ந்து சொல்லுறோம். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. கர்த்தரெந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தரெந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்த வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்த வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்த நேசர் காத்து
காத்திடுவார். என்றும் பின் செல்லுவே. எந்த நேசர் காத்திடுவார்? எந்த நேசர் என்றும் பின் செல்லுவே. நம்மை காக்கிற தேவனோ எந்த நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவே. ஜீசஸ் ஹல்லேலூயா. எங்களை காக்கிற நல்ல தெய்வமே, இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி இந்த 7வது மாதம் சொல்லுவோம், எந்த நேசர் காத்திடுவார், எந்த நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன், என்றும் பின் செல்லுவேன். என்ன வந்தால் என் நேசர் காப்பாற்றுவார், என்ன வந்தால் என் நேசர் காப்பாற்றுவார். இன்றைக்கு இந்த காலையிலே சொல்லுவோம், எந்த நேசரனை காத்திடுவார், எந்த நேசரனை காத்திடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நல்லவர் 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 நல்லவர். ஒருவேளை இந்த 7வது மாதத்தின் 1ஆம் தேதி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று யோசிக்கிறாயா? இந்த மாதம் என்ன இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு இந்த காலை தியான கூட்டத்திலே அன்பான தேவன் உங்களோடு நம்மை இந்த ஆராதனை மூலமாய் நம்மோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த நேசர் காத்திடுவார், எந்த நேசர் என்றும் என்னை காக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 6 மாதம் என்னை காப்பாற்றினவர், என்னை அவர் காப்பாற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார், என்னை அவர் காப்பாற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார். தைரியமாய் தேவ சமூகத்திலே தேவனை காக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நன்றியோடு கூட கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.
கலங்காதே மனமே காத்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ல போகிறோம். என்னை இந்த 6 மாதம் காப்பாற்றினவர், இந்த 7வது மாதமும் என்னை காப்பாற்றவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்ல நம்பிக்கையோடு கூட கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Hallelujah. 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 ஓ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாய் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கானான் கொண்டு போய் சேர்க்கிற நாள் வரைக்கும் 40 வருஷம் என்னென்னோ பாதையிலே தேவ ஜனங்கள் போனார்கள். வனாந்தரத்திலே, தண்ணீர் இல்லாத நிலவரத்திலே, கசப்பான அனுபவத்திலே, எத்தனையோ செங்கடல், யோர்தான், எத்தனையோ எதிரிகள், எத்தனை காரியங்கள் வந்தது. 1-2 காரியங்கள் அல்ல, எத்தனையோ காரியங்கள். தினம் தினம், வார வாரம், நினைக்கிற மாதம் மாதம், வருஷ வருஷம் புதிய புதிய காரியங்களை தேவ ஜனங்கள் சந்தித்திருக்கலாம். இதுவரைக்கும் போகாத பாதையில தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் போயிருக்கலாம். ஒன்று தெரியும், என்ன பாதை வந்தாலும் எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர். என்ன வந்தாலும் எங்களை தொடர்ந்து நடத்துவார், தொடர்ந்து நடத்துவார். போன மாதம் வேற காரியமா இருக்கலாம், இந்த மாதம் வேற காரியமா இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மாதங்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம், எல்லாம் மாறலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒன்று சொல், என் கர்த்தர் ஒருவர் மாறாதவராக இருக்கிறார், நடத்துகிற தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஓ, இந்த 7வது மாதம், ஜூலை மாதம், அந்த தேவனை நடத்துவார். தைரியமா சொல், அந்த தேவனை நடத்துவார். ஓ ரிபாங்கரா சிவௌரியா நமங்கரா ரிவௌரமனங்கர பல சிவௌர பல பலந்தரா விக்கரமனங்கரா துரமல சிவௌரியா பல பலங்கரா. என்ன காரியங்கள் வந்தாலும் அல்லேலூயா, என் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ நன்மைகள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். உண்மையாய் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னை நடத்த வல்லவரப்பா, நடத்த வல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயம், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயம், பூமியில் தாங்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன்.
என்றென்று நான் பாடுவேன். கரங்களை உயர்த்தி இந்நாள் வரை இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்தார். இந்த 7வது மாதத்தை சொல்லுவோம். இந்நாள் வரைக்கும் நீ செய்தலா நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயம் இருக்குமானால் தேவன் இந்த 7வது மாதத்தை நம்மை நடத்துவார். இவரை நேசிக்கிற பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை தியான கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர் இயேசு நீ என்றும் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர். இந்த மாதம் மிருதுமாய் நீங்களை நடத்தும், கூட இரும், எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் கிருபையாக இந்த 6 மாதங்கள் நம்மை பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே இந்த காலை நேரத்தில் நாம் இருக்கிற இடங்களிலிருந்தே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தினுடைய ஒரு பகுதியை நாம் முடித்து அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக தேவன் அவருடைய கிருபையினால் எத்தனையோ சூழ்நிலையின் மத்தியிலே நம்முடைய தெய்வம் கடந்த மாதம் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னார். இந்நாள் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்து இந்த 7வது மாதத்தை காணும்படி தேவன் செய்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலேயும் நாம் ஒரு கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாக்குத்தத்தத்தை தியானித்து அதை நமக்கு நாம் பிரயோஜனமாக்கி கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வேத புத்தகம் வைத்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளும் உங்கள் வேதாகமத்தை திறந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் கவனிக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் இந்த வசனத்துக்காக வாக்குத்தத்தத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவர்களாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காகவும் புதிய நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் நீர் எங்களோடு இடைப்படும்படி ஆண்டவர் பேசுகிற என்னோடு கேட்கிற தேவ பிள்ளைகளோடு ஆண்டவரை தயவு செய்து கர்த்தாவே நீர் இடைப்பட்டு எங்களுடைய எல்லா பயத்தை நீங்களாக்கி எங்களை நீர் பலப்படுத்தி தைரியப்படுத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். இந்த முதல் தேதிக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவன் இந்த வார்த்தை உள்ளத்தில் தரும்போது யோசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஒரு பாடல் மூலமாகவும் ஒருவருடைய ஜெபத்தின் மூலமாகவும் கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொடுத்ததுனாலே இந்த வசனத்தையே நம் அனைவருக்காகவும் பேசும்படி ஒரு ஏவுதலை தேவன் தந்தார். ஆகையினால் இந்த வசனத்தை நம் அனைவருக்காகவும் நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். இதில் ஒரே ஒரு வார்த்தை தான், முழு வசனத்தை நாம் தியானிக்க போகிறதில்லை. ஒரே ஒரு வார்த்தை என் இருதயத்தை தொட்டது. அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம்
நாம் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் தியானித்து நாம் பிரயோஜனமாக்கி கொள்ளுவோம். அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் வருகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பயப்படாதே என்று சொல்லும் போதே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறபடினால் எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் நாம் பயந்து கலங்குகிறோம். ஆகையினால்தான் அதை அறிந்த தேவன் வேதத்திலே பல இடங்களிலே பல சூழ்நிலைகளிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை இன்னும் சற்று ஆழமாக யோசிக்கும் போது எனக்கு ஆவியான உணர்த்தினது, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னதாக இங்கே இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதரியையும் பார்த்து இந்த காலை வேளையில தேவன் பர்டிகுலராக பர்சனலாக தேவன் நீ பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறதை என்னால் உணர முடிந்ததை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கும் போது நானும் கூட சில கலக்கத்தோடு தான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நமக்கு அனைவருக்குமே எனக்கும் கூட சில காரியங்களில் பயங்கள் கலக்கங்கள் அவ்வப்போது நமக்குள் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் சரியான நேரத்தில் இந்த வார்த்தை தரும்போது அதை இன்னும் தேவன் உறுதிப்படுத்தும் போது எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் நான் அனுபவித்தேன். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். இந்த பயம், பயப்படாதே என்று சொன்னால் அங்க பயம் இருக்கிறது என்றுதான் பொருள். வேதத்தில் நாம் படிக்கிறோம். முதலாவது யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை தயவு செய்து வேத புத்தகத்தை திறந்து பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத புத்தகத்தை பற்றி பல காரியங்கள் நாம் சொல்லலாம். இது ஒரு ஆலோசனை புத்தகம் என்று சொல்லலாம், நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்று சொல்லலாம், இது எல்லா உலக வரலாறையும் இணைக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் என்று சொல்லலாம். இதுக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் இந்த புஸ்தகம், இந்த பரிசுத்த வேதாகமும் நம்முடைய பயத்தை நீக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் என்று நாம் சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிருபத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம், பயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளிலும் மோசமான ஒரு வியாதி மனநிலையில் உண்டாகக்கூடிய ஒரு பயம். இந்த பயம் வேதம் சொல்லுகிறது அது வேதனை உள்ளதா. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவ்வப்போது உலகத்தினுடைய சூழ்நிலைகள், சரீர சூழ்நிலைகள், மனதினுடைய நிலவரத்தை பார்க்கும் போது இந்த பயம் நம்மோடு கூட அவ்வப்போது அது போராடி கொண்டிருக்கிறது. ஆகையால்தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இங்கே நிருபத்திலே வாசிக்கும் போது அன்பிலே பயம் இல்லையாம். அப்ப நான் நினைக்கிறேன், இந்த பயம் நம்ம விட்டு வெளியே போக வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை நிரப்பப்படுகிறோமோ இல்லையோ, அவருடைய அன்பினால் நம்முடைய இருதயம் நிரம்பினாலே அங்க முதலாவது பயத்துக்கு இடம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்போ சில நேரம் அதுதான் வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு, பர்ஃபெக்ட் லவ், பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளிவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சில நேரங்களில் பிசாசு நம்முடைய காதுகளில் பேசுகிறான், உனக்கு இப்படி நடந்திருக்கிறது பார்த்தியா, உன்னை தேவன் கைவிட்டார் என்று சொல்லுகிறான், தேவன் நோடு இல்லை என்று அவன் சொல்லுகிறான். இப்படி பலவிதமான அந்நிய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. காரணம், நான் போய்கொண்டிருக்கிற பாதை அப்படியாக இருக்கிறது. நம்முடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே, இவ்வளவு நாள் ஜெபித்து நமக்கு பலன் இல்லையே, சூழ்நிலைகள் இப்படித்தானே இருக்கிறது, சரீரத்தின் நிலவரங்கள் இப்படித்தானே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி பலவிதமான காரியங்களை நினைக்கும் போது ஒரு பயம் உருவாகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பயம் வந்தது. ஒரு 8 மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு கீழே விழுந்து கையில, எனக்கு வலது கையில ஷோல்டர்ல ஒரு பிராக்சர். அப்போ எனக்கு எந்த விதமான பயம் இல்லை, கீழே விழுந்து எழுந்து வந்தோம். ஆனா மருத்துவரை சந்திக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னோட எனக்கு ஒரு பயம் வந்தது. என்ன பயம்னா, அவர் சொன்னார், கட்டாயம் உங்களுக்கு ஆபரேஷன் செய்தே ஆக வேண்டும், இதுக்கு ஆபரேஷன் மற்ற எந்த ரெமெடி கிடையாது, இது சாதாரண கட்டெல்லாம் போட முடியாது, உங்களுக்கு உள்ள எலும்பு உடைஞ்சிருக்கு, ஒன்று நொறுங்கி இருக்கு என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா?
இப்பொழுது நம்ம சரியான விதத்தில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கூட, ஆபரேஷன் பண்ணி உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அதனால நீங்க ஜெபம் பண்ணிக்கிடுங்க. நானும் கடவுளுக்கு பயந்துதான் உங்களுக்கு, நானும் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு பயந்து நான் உங்களுக்கு ஆபரேஷன் செய்கிறேன். அப்படி ஆபரேஷன் செய்து முடிச்சு ரெஸ்ட் எடுத்து எல்லா காரியம் செய்தாலும் கூட ஆண்டவர் தான் உங்களுக்கு பூரண சுகத்தை தர வேண்டும். கரங்களை உயர்த்துவதும் நீங்க பழையபடி இருப்பதும் வாகனத்தை ஓட்டுவதெல்லாம் எங்க கையில் இல்லை, அதெல்லாம் கடவுளுடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இது எதை பொறுத்து இருக்குன்னா பிளட் சர்க்குலேஷன். ஏன்னா முக்கியமான ஒரு பகுதி உங்களுக்கு நொறுங்கி இருக்கிறது சொன்னார். அவரு சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை நொறுக்கிற்று. உடனே எனக்கு உள்ள ஒரு சின்ன கலக்கம் உண்டானது உண்மைதான். நான் வெளியில யார்கிட்ட காட்டல, நான் தனியா உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் பார்த்து சொன்னேன், ஆண்டவரே கையை தூக்க முடியுதோ இல்லையோ, இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு எப்படி ஆகிலும் எனக்கு நீங்க ஒரு கிருபை மாத்திரம் கொடுங்க ஆண்டவரே, இந்த கரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அநேக தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தவான்களும் ஊழியக்காரர்களும் சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டுடைய கிருபையினால கரங்களை உயர்த்த முடிகிறது, வாகனத்தை ஓட்ட முடிகிறது. ஆனா அந்த நேரத்தில் மருத்துவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவினுடைய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எலியாவை நொறுக்கிற்று. இனி வார்த்தை சில சம்பவங்கள் நான் இன்ட்ரோடக்ஷனாக சில காரியம் முன்னுரையாக சொல்லுகிறேன், பயத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஒரு ஊழியக்காரர் தன் வீட்டில் ஒரு போர்டு போட்டிருந்தார், ரொம்ப அழகா இருந்தது, ஃபெய்த் அண்ட் ஃபியர். விசுவாசமும் பயமும் ஒருமித்து போக முடியாதான். ஒன்று நம்முடைய உள்ளத்துல விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது, பயம் இருந்தால் அங்கு விசுவாசத்துக்கு இடம் இல்லை. எத்தனையோ நம்முடைய விசுவாசத்தை பிசாசு குலைக்கிறான். ஆனா ஒரு அபிஷேகம் இறங்கும் போது, ஒரு வார்த்தை கிடைக்கும் போது, அல்லது பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜனங்கள் ஜெபிக்கும் போது, அல்லது கர்த்தருடைய ஒரு வார்த்தையுடைய ஒரு உறுப்பு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தும் போது, ஏதோ ஒரு தேவ சமூகம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது அந்த பயம் தன்னாலே வெளியே போய்விடுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இந்த தேவ செய்தியை இந்த காலை நேரத்தில் இந்த 7வது மாதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நீங்கள் என்று சொல்லல, நீ பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் இண்டிவிஜுவலாக பர்சனலாக தேவன் தருகிறார். காரணம், நம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய, நம்முடைய இருதயத்தை பயத்தால் நிரப்பக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் இந்த மாதம் தெளிவாக நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இதில் ஒரு 2-3 குறிப்புகளை வேதத்தின் வாயிலாக நாம் தியானிக்க போகிறோம். தேவன் தனிப்பட்ட சில மனுஷர்களை பார்த்து, பர்சனலாக தேவன் அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஒரு 2-3 நபர்களை நாம் தியானித்து இந்த தியான கூட்டத்தில் முடிக்கலாம். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். நாம் சம்பவத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம், நன்றாக கவனிங்க, சிந்தை சிதறாமல் கவனிங்க. யாக்கோபு வயதான காலத்தில் தேசத்தில் ஒரு பஞ்சம், பிள்ளைகள் போய் ரெண்டு ஒரு தரம் போய் தானியங்கள் வாங்கி கொண்டு வராங்க. இப்பொழுது அவர் போகும்போது யோசேப்பை பார்க்கிறாங்க. யோசேப்பு சொல்லுகிறார், எல்லாரும் குடும்பமாய் வாங்க, நான் உங்களை பராமரித்து பாதுகாப்பேன் சொல்லும் போது இவர்கள் தகப்படுத்த சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் அதிபதியாக இருக்கிறான், இதோ எல்லாவற்றையும் அனுப்பி இருக்கிறான், வண்டிகளை பாருங்க, நம்ம எல்லாரும் எகிப்து போய் செட்டில் ஆகலான்னு சொல்லும் போது, நல்லா கவனிங்க, யாக்கோபுக்கு சந்தோஷம் வரல. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு கேட்கும் போது அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிப்போச்சு. இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்கிறான். ஆனாலும் எகிப்துக்கு போவதற்கு யாக்கோபுக்கு ஒரு விதமான பயம் உள்ளே இருந்திருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், ஆதியாகமம் புஸ்தகம் 12:10 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம ஆபிரகாம் எகிப்துக்கு போனதனால் ஒரு ஆதாரை கொண்டு வந்தார், ஏகப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில அவர் சந்தித்தார். அப்பொழுதும் பஞ்சம்தான். 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கும் போது, இந்த யாக்கோபுடைய தகப்பனாகிய ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம். அப்போ ஈசாக்கு தகப்பனை போல
இவரும் எகிப்துக்கு போய் எஸ்கேப் ஆகலாம் நினைச்சார். ஆனால் தேவன் தரிசனமாகி நீ இருக்கிற தேசத்திலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். தாத்தா போய் மாட்டிட்டு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டார். தகப்பன் போகணும்னு நினைச்சு தேவன் போக வேணான்னு சொல்லிட்டார். இப்போ இங்க பேர பிள்ளையாகிய இந்த யாக்கோபு இந்த சரித்திரங்களை அறிந்தவன். எகிப்தும் சொன்னாலும் அவங்க அலர்ஜி, எகிப்தும் சொன்னாலே ஒரு பயம். ஏன்னா அப்பாவும் அவங்க போன நினைச்சு ஆர்டர் வேணான்னாரு. தாத்தா ஆளுடைய பர்மிஷன் போய் கஷ்டப்பட்டாரு. இப்ப பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து வந்து கூப்பிடுறாங்க. நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு இடம் எகிப்து தான். அதுவும் மகன் அங்க ஆட்சியில் இருக்கிறான், தம்பி நம்ம எல்லாரும் போய் செட்டில் ஆகலாம்னு கூப்பிடுறாங்க. இவருக்கு கடந்த கால ஹிஸ்டரி எல்லாம் பார்த்து உள்ளத்துல ஒரு பெரிய சோர்வு, ஒரு விதமான பயம், கலக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யாக்கோபு ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? அவர் கர்த்தருக்கு பலி செலுத்தினார். அவர் கர்த்தரை தொழுது கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தேவனை ஆராதித்தார். என்ன செய்வது என்று தெரியாத இருக்கும்போது நாம் கர்த்தரை நன்றாக ஆராதித்தால் தேவ சித்தம் வெளிப்படும். ஆகையால் தான் ஆராதனைக்கு தவறாம வரணும்னு சொல்றது. இவர் தனியாகவே கர்த்தரை ஆராதித்தார் பலியிட்டு. இரவிலே கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? எகிப்துக்கு போக நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன் கர்த்தர் சொல்லிட்டார். யாக்கோபுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன தெரியுமா? அவங்களுக்கு எகிப்துனாலே ரொம்ப கஷ்டமான, யாக்கோபு வேற எங்க போயிட்டு இருப்பாரு. பிரச்சனை என்னன்னா எகிப்து தான் பிரச்சனை. எகிப்துனாலே அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். ஆனா தெய்வம் தரிசனமாகி அவர் சொல்றாரு, நீ தைரியமா எகிப்துக்கு போலாம், நான் உன்னோடு கூட வருவேன். இந்த ஜூலை மாதம் நீங்க ஏதாவது காரியத்துக்கு பயந்து போயிருந்தால் கர்த்தர் உங்களுடைய முகத்தை, ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்து, என்னுடைய முகத்தை பார்த்து, சபையாரின் முகத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு கேட்கிறீங்களா? நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு வருவேன், நான் உன் கூட வரேன்றார். நீங்க பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல படிச்சீங்கன்னா தேவனுடைய நாமங்கள்ல ஒரு நாமம் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். யாக்கோபுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன தெரியுமா? ஆண்டவர் என் கூட வரேன்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைக்கு நன்றாக செவிய சாய்த்து கவனிங்கள். தகப்பனை நடத்தினது போல, தகப்பனுக்கு தகப்பன் தாத்தாவை நடத்தினது போல இங்கே கர்த்தர் யாக்கோபை நடத்தல. ஒரு டிஃபரண்ட் லீடிங். இந்த நாளிலே ஒரு காரியத்தை மனதில் பதித்துக் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு காரியம் குழப்பம் கலக்கமாக இருந்தால் கர்த்தரை ஆராதித்தால் போதும், தேவ சித்தம் வெளிப்படும். கர்த்தர் இங்க ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? யாக்கோபே நீ பயப்படாதே. என்ன அர்த்தம்? யாக்கோபு அந்த அளவுக்கு பயந்து கலங்கி போயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் முதல் தேதியில ஏதாவது காரியம் உங்களையும் என்னையும் கலக்கி கொண்டிருக்குமானால், வேதனைப்படுத்தி கொண்டிருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே எடுத்து வார்த்தையாக சொல்லுகிறேன். இது எங்களுடைய வார்த்தை அல்ல, பரிசுத்தமான வேத எழுத்துக்கள். இது எனக்கே ஆசீர்வாதம், உங்களுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப இருதயத்தை தொட்டு. என்ன தெரியுங்களா? நான் கூட வருவேன் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் வருவேன் சொன்னார். நீ பயப்படாதே. யோசேப்பும் கண்களை மூடுவான். என்ன அர்த்தம்? உனக்கு சமாதானமான முடிவை நான் தருவேன், நீ எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கையில நீங்க முற்பிதாக்களை பற்றி படிச்சீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கை விட அதிகமா யாக்கோபுடைய அலைச்சல் அதிகம், அவன் பட்ட வேதனை அதிகம். அவன் நினைக்கிறான் முடிவாது சந்தோஷமா இருந்துட்டா போதுமே நினைக்கிறான். கர்த்தர் சொன்னார், ஒன்னும் பயப்படாத, நீ சமாதானத்தோட கண்களை மூடுவாய், நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையினால தேவனுடைய பிள்ளை, இந்த முதல் குறிப்பில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் நடத்த விரும்புகிறார். தேவன் உன்னை வேறு விதத்தில் நடத்த விரும்புகிறார். நாம் நினைக்கிற வழியில் அல்ல. இன்னும் சொல்ல போனால், ஆழமா சொல்ல போனால், எந்த காரியத்திற்கு நீ பயந்திருக்கிறாயோ அந்த காரியத்துக்குள்ளே உன்னை நடத்துவார். பயம் உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் உன் கூடவே வருவார். எந்த காரியத்தை குறித்து நீ பயந்திருக்கிறாயோ, மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த காரியத்துக்குள்ளே உன்னை நடத்துவார். யார்? சர்வ வல்லம் உள்ளவர். உன் கூடவே வருவார். பயம் உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யோசேப்பை போய் காண்பாய். கர்த்தர் எல்லா காரியத்தை பொறுப்பெடுக்கிறார், குடும்பங்களை பொறுப்பெடுக்கிறார்.
எதிர்காலத்தை பொறுப்பெடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அவர்? சர்வ வல்லமை உள்ள தேவன் யாக்கோபை பார்த்து பர்சனலாக சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை நான் வித்தியாசமான வழியிலே நடத்துவேன். இரண்டாவது ஒரு சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். சாவதில்லை என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். நல்ல கவனிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். கிதியோன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கிதியோனுடைய கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அவருக்கு தரிசனம் ஆகிறார். அந்த தரிசனம் முடிஞ்சு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது கிதியோன் கண்ணால பார்த்துடுறார். பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு கலக்கம் என்னன்னா, தேவ தூதரை, தேவனே நான் பார்த்துட்டேனே, ஒருவேளை நான் மரிச்சிருவேனோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குறிப்பில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்க பல நேரங்களில், நான் இருதயத்தில் உணர்ந்து பேசுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா செவி கொடுத்து கவனிங்க. நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ், நம்முடைய சரீரத்தில் நடக்கிற காரியங்கள், மனதிலே நடக்கிற காரியங்கள், இப்படி பல விதமான காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை நெருக்கும் போது, கடந்த சில மாதங்களாக, சில நாட்களாக அநேக தேவ பிள்ளையுடைய இருதயத்தில் சிந்தையில் வரக்கூடிய ஒரு எண்ணம், நான் மரிச்சு போய்விடுவனோ, மரணம் எனக்கு சம்பவித்து விடுமோ. இப்படி அநேகர் வயதை குறித்து பயப்படுறாங்க, அநேகர் பரவி வரும் கொள்ளை நோயை குறித்து பயப்படுறாங்க, அநேகர் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாங்க. இப்படி எல்லா விதமான பயங்களும் கலக்கங்களும் இங்கே கிதியோனுக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பயப்படாதே, உன் சமாதானம், நீ சாவதில்லைன்னு சொல்லும் போது தான் தெரியுது கிதியோன் பயந்து இருக்கிறார். என்ன பயந்துட்டாருன்னா, கர்த்தருடைய வழி நடத்துதலே தவறா புரிஞ்சுக்கிட்டார். நான் நினைக்கிறேன், கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது தேவன் எப்படி சாகடிக்க முடியும்? தேவனுடைய தரிசனத்தை அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா கிதியோனுடைய கரத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ வேதத்தில் அதே அதிகாரத்தில் படிச்ச 14வது வசனத்துல அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொன்னது கர்த்தர். நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானரை முறியடிப்பேன் சொன்னது கர்த்தர். அது மாத்திரமல்ல, தரிசனம் தந்தது அதே கர்த்தர் தான். அவருடைய கையில அழைப்பு இருக்கு, தரிசனம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு. ஒரு பெரிய வேலையை கர்த்தர் தரார். அப்ப தருகிற ஆண்டு சாகடிப்பாரா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்கிற தேவ சனமே, வாலிப பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உனக்கென்று, உன் குடும்பத்துக்கென்று ஒரு தரிசனம், உங்களுக்கென்று ஒரு வேலை, உங்களுக்கென்று தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் போது ஜீவன் எப்படி போகும்? இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்து தேவன் தந்த அபிஷேகத்திலே இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே யாக்கோபுக்கு தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அப்ப கர்த்தருடைய அந்த பரிபூர்ணமான திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி முடிகிற வரைக்கும் இந்த ஜீவன் போகாது. மரணம் நமக்கு சம்பவிக்கும், நான் இல்லை என்று சொல்லல. மரணம் ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே சம்பவிக்கும். ஆனால் இப்போது அந்த மரணம் இல்லை. அடிக்கடிக்கு வருகிற அந்த மரண பயத்தை நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு போகிற சூழ்நிலையில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மரண பயம் அதை பிடித்துக் கொள்ளுகிறது. நல்லா இருக்கிறவங்க கூட பயந்து விடுகிறாங்க. பலசாலிகள் கூட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு கலக்கத்துக்குள்ளாய் வராங்க. இந்த இடத்துல இந்த கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பயங்கர பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் யார்? ஒரு பராக்கிரமசாலி, mighty man. ஆனால் அவன் வாயின் அறிக்கை என்னன்னு கேட்டா, ஐயோ நான் செத்துருவனோன்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. இந்த ஜூலை மாதம் இந்த 3 வார்த்தையே அப்படி ஒவ்வொரு குடும்பத்தாரும், ஒவ்வொரு நபரும், இங்கேயும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் கிதியோனுக்கு தேவன் தருகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கு சமாதானம். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷனுக்கு ஞாபகம் வருகிறது. பூட்டி இருந்த வீட்டில் பயத்தில் சீஷர்கள் யூதருக்கு பயந்ததினால் அவர்கள் கதவை பூட்டிக்கிட்டு உள்ள பயத்தில் இருக்கிறாங்க.
பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள இயேசு கடந்து போய் முதல்ல சொன்னது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, நான் தான் இயேசுன்னு சொல்லல, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்கன்னாரு. நினைக்கிற இயேசு இருக்கிற இடத்தில், தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற ஒரு இடத்தில் அங்க பயத்துக்கும் சாவுக்கும் இடமே இல்லை. தேவன் நமக்கு நியமித்த நாளில் நிச்சயம் நாம் கத்திட்டு போவோம் என்ற விசுவாசம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் ரட்சித்த தேவன் கைவிடாமல் வலுவாமல் நம்மை பாதுகாத்து அவருடைய மகிமுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாக பரிசுத்தவான்களாக நிச்சயம் ஒரு நாள் அவர் கொண்டு போய் நிறுத்துவார். ஆனா இப்ப நம்ம அடிக்கடி வருகிற இந்த பயத்தின் ஆவி மாத்திரமல்ல, இந்த சாவு மரண பயத்தின் ஆவியை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். கிதியோனுக்கு கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே. அப்ப கிதியோன் பயத்தினால நிரம்பி இருக்கிறார். செத்துருவனும் இல்ல, சாகரத்துக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கல, சாகரத்துக்காக கர்த்தர் தரிசனம் கொடுக்கல, சாகரத்துக்காக கர்த்தர் அழைப்பு கொடுத்தாரு. இது அழைப்புன்னு சொல்லுவோம், ஊழியக்காரர்கள் மாத்திரம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் ஒவ்வொரு தேவ குடும்பத்தை குறித்தும் கர்த்தருடைய God has a plan. கர்த்தருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு மரணம் சந்திக்க முடியாது. வியாதி வரலாம், பலகீனங்கள் வரலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வராது என்று நான் பிரசங்கிக்கல. ஆனால் மரணம் வரும். எப்போ வரும் கேட்டீங்கன்னா, நம்மளை குறித்துதான தேவனுடைய திட்டத்தில் எழுதப்பட்டது. எல்லாம் நிறைவேறி முடியும் போதுதான் நாம் அந்த பகுதிக்கு கடந்து போவோம். ஆகினால்தான் கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டு இவ்வளவு காரியம் செய்ய போறேன், நீ இப்படி பயந்து இருக்கிறியே, உனக்கு முதல்ல சமாதானம்ப்பா. இந்த ஜூலை மாதம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால 165 குடும்பங்களுக்கும் ஒரு சமாதானம் உண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே. எதை குறித்து பயப்படாதே? யாக்கோபுக்கு சொன்னாரு, எகிப்துக்கு போக நீ பயப்படாதே. ஆனா இங்க கிதியோனுக்கு சொல்றாரு, சாவை பற்றி நீ பயப்படாதே. மரணம் உனக்கு இப்பொழுது இல்லை. உனக்கு என்ற ஒரு நாள் இருக்குது. அந்த கிதியோன் பின்னாட்கள் நீங்க வாசித்து பாருங்கள், அவன் மரித்தான், சமாதானத்தோடு முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ உட்கார்ந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த முதல் தேதியிலே தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன சொல்றது தெரியுமா? உனக்கு மரணம் இல்லை. ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னார், அவர் அயல் நாடுகளில போய் தங்கி ஊழியம் செய்யும் போது திடீரென்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்ததாம். இயேசுவே சொன்னாராம். பின்னாடி ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? பயப்படாதே, உன்னுடைய தேசத்துக்கு நான் உன்னை பத்திரமாய் திரும்பி கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொன்னாரா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் இந்த ஜூலை மாதம் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய காதிலே தொனிக்கட்டும். ஒருவேளை கொரோனா வியாதி பல இடங்களில் பரவி கொண்டிருக்கிறது உண்மைதான். எல்லாருமே நாம் பயந்து போயிருக்கிறோம் உண்மைதான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள் தேவன் சாவை அனுமதிப்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பாதுகாப்பார் என்ற ஒரு விசுவாசத்திலே இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். சாவு வராது என்று சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்மை குறித்து தேவன் சில திட்டங்களை வைத்திருந்தால் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் தேவன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில விசுவாசத்திலே இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இது மாத்திரமல்ல, எத்தனையோ காரியங்கள் நினைத்து தேவனுடைய பிள்ளைங்க பயந்து பயந்து மரணம் வந்துடுமோ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. இந்த மாதம் தெளிவாக தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இரண்டாவது குறிப்பு இதோட முடிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனுக்கு தேவன் தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு இடத்துல ஒரு ராஜாவுக்கு சொல்றாரு, சாவு வரும், ஆனா நீ எப்படி சாவ தெரியுமா? சமாதானத்தோடே சாவன்னு சொல்றார். அங்க அந்த ராஜாவுக்கு வித்தியாசமாக இருக்கு. உனக்கு சாவு வரும், மரணம் வரும், ஆனா நீ சமாதானத்தோடே நீ சாவான்னு சொல்ற. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் விசுவாசிச்சனங்க உங்க வீடுகளில் ஜெபிக்கும் போது, தனியாக ஜெபிக்கும் போது, குடும்பமா ஜெபிக்கும் போது இந்த மரண பயத்தை கடிந்து கொண்டு ஜெபியுங்கள். அநேக பரிசுத்தவான்கள் மரணத்தின் போது அவர்கள் மகிழ்ச்சியாகவே கர்த்தருடைய கரத்தில் ஜீவனை கொடுத்தார்களாம். சிலர் கிருபை என்று சொல்லி மரித்தார்கள். சில தேவனுடைய பிள்ளைகள் யுத்தம் முடிந்தது என்று சொன்னாங்க. அதை சந்தோஷமாய் வரவேற்றாங்களாம். காரணம், அவங்க கர்த்தருடைய வீட்டுக்கு போறோன்ற நிச்சயம் தேவன் தந்திருந்தார். ஆகையினால தேவையில்லாத காரியங்களை போட்டு குழப்பி இப்பொழுதே நமக்கு ஏதாவது நடந்துருமா? பயப்பட வேண்டாம். கர்த்தர்
இந்த 7வது மாதத்தில் இந்த 2வது குறிப்பின் மூலம் தருகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நீ சாவதில்லை. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து, நீ பயப்படாமல் பேசு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் அப்போஸ்தலர்ல பல இடங்கள்ல அவர் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வருகிற அந்த நாட்களில் அவர் அத்தனை பட்டணத்துல ஊழியத்தை முடிச்சு அவர் கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அங்கே அநேக தீமை செய்யும்படியாக இருக்கிறாங்க. அந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து வாசிப்போமானால் அவருக்கு ஊழியத்தில் பலவிதமான எதிர்ப்புகள், எங்க போனாலும் எதிர்ப்பு அவருக்கு காணப்படுகிறது. அந்த ராத்திரியில இங்கேயும் பாருங்க, யாக்கோபுக்கு தரிசனமானவர், கிதியோனுக்கு தரிசனமானவர், இங்கே ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு அப்போஸ்தலனுக்கு ஊழியத்தில் கர்த்தர் தரிசனமாகி என்ன சொல்கிறார் என்று கேட்டீங்கன்னா, அந்த 9வது வசனம், ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒருவரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. அப்ப நான் நினைக்கிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், உள்ளுக்குள்ளே ஊழியக்காரராக இருந்தாலும், நல்லா கவனிங்க, யாக்கோபு ஒரு வயசானவர், கிதியோன் நடுத்தர வயது, வயசானவங்களுக்கும் பயம் வருது, நடுத்தர வயது எங்களை போன்றவங்களும் பயம் வருது. இங்க பாத்தீங்கன்னா பெரிய அப்போஸ்தலன், ஒரு ஊழியக்கார். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா பயம் இருக்கு. பயம் இருக்கிறது தான் கர்த்தர் பயப்படாதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆகையால பயம் யாருக்கு வரும் நம்ம சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் நம்ம அந்த பயம் நம்மை கிட்ட நெருங்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் நம்மோடு இருக்கிறது. அவருடைய ஜீவனுள்ள வசனங்கள், அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கிறதுனால் அவ்வப்போது நம்ம ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இங்கே ஒரு காரியம் இருக்கு. என்ன, பவுலுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, இங்கே நம்ம வெளிப்படையாக கர்த்தருடைய வசனத்தை பேசினால் பிரச்சனைகள் வருமோ, ஊழியம் தடைப்படுமோ. ஆனால் கர்த்தர் அவர்கள் அதை அறிந்த தேவன். நல்ல கவனிங்க, நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்து பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். God knows our status of our heart. நம்முடைய இருதயத்தின் நிலவரங்களை அறிந்த தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மனதை அறிந்த தேவன் அவர். ஆகையினால்தான் கர்த்தர் அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரருக்கு ஒருத்தருடைய மனதை புரிந்து கொள்றதே கஷ்டம். ஆனா சபைக்கு ஒரு அநேக ஜனங்களுடைய இருதயத்தை யார்? கர்த்தர் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அது இருதயத்தை அறிந்த தேவன் தான் ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் ஆண்டவர் தந்து, தேவன் அதை பேசும்படி ஊழியக்காரர் நாவை, வாயை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆசாரிய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தின் வாயிலை தேடுவார்களே. கர்த்தர் ஊழியக்காரர்களை தேவ ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நிறுத்தி கர்த்தர் தன்னுடைய வாயாக பயன்படுத்தி தேவ ஜனங்களை கர்த்தர் கைவிடாமல் அவரை பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில கூட கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த பவுலை கொண்டு தேவன் செய்யக்கூடிய கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக, என் மகன் பயந்து போறானே, ஊழியக்காரனாக இருந்தாலும் எத்தனை கலக்கங்கள், பயங்கள் வருகிறது. ஆகையினால் அதை அறிந்த தேவன், டோன்ட் ஸ்டாப் யுவர் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு கூட சில காரியங்கள் யோசிக்கும் போது துக்கமா இருக்கு. அநேக காரியங்கள் ஊழியத்தை போட்டு இறுக்கி ஊழியம் செய்ய விடாமல் செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உண்மையாக ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே, நெருக்கத்தில் சூழ்நிலை செய்ய வேண்டுமே. உலகத்தில் சட்டம் என்ன சொல்லுது? வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி வராமல் நமக்கு பாதுகாப்பு. எதற்கு பாதுகாப்பு? ஆத்துமாக்கு இல்ல, நம்முடைய சரீரத்துக்கு பாதுகாப்பு, நம்முடைய ஜீவனுக்கு தான் பாதுகாப்பு. ஆனால் அப்படி இருந்தும் தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கே பவுலுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம், அந்நிய தேசம், என்ன நடக்குமோ தெரியாது. ஆனா கர்த்தர் தரிசனமானார். என்ன சொன்னார் தெரியுமா? டோன்ட் ஸ்டாப் யுவர் மினிஸ்ட்ரி, கண்டினியூ, யூ கேன் ஸ்பீக். நீ தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு மகனே, உன் ஊழியத்தை நீ நிறுத்திடாத. இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்கே ரொம்ப என்கரேஜா இருந்தது. நானும் கூட நேற்று தினத்துல ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்கும் சில சூழ்நிலைகளிலே என்ன லாக்டவுன் என்ன போட்டாலும் நாம தொடர்ந்து வேற ஏதாவது ஒரு ஜெபங்களை நடத்தி
எப்படியாவது நம்ம நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரும் வீட்டில் ஒருவேளை அடைஞ்சிருக்கலாம், கர்த்தர் ஸ்தோத்திரம், அடைஞ்சிருக்கிறது தவறு இல்லை. ஆனா ஊழியம் செய்யாம போயிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நாம் பாதுகாப்பாக இருப்போம், நல்லதுதான். வீட்டிலே இருப்பது நல்லதுதான். ஆனால் ஒன்று, வீட்டில் இருந்தாலும் கூட தேவன் நமக்கு ஒரு ஜெப ஊழியத்தை தந்திருக்கிறார், ஏதோ ஒன்று தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ற பாருங்க, அருமையான வார்த்தை, நீ பயப்படாமல் பேசு. பவுல் வாயை திறந்தாருன்னா அங்க அநேக ரட்சிக்கப்படுவாங்க. பவுல் வாயை திறந்தார், அங்க அநேக அற்புதங்கள் நடக்கும். ஆனா அந்த மனுஷனை அடக்கி ஒரு மூலையில வைக்கணும் பிசாசு பார்க்கிறான். ஒரு சகோதரி, உன்னுடைய ஜெபம் சபைக்கு தேவையாக இருக்கிறார். உன்னுடைய ஊழியம், உன்னுடைய முழங்கால், உன்னுடைய உபவாசம் கர்த்தருக்கு, ஊழியக்காரருக்கு, சபைக்கு தேவையாக இருக்கிறது. பிசாசு ஏதோ ஒரு இடத்துல நெருக்கி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உன் மூலையில உட்கார வைக்கணும்னு பார்க்கிறான். வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூ ஒரு மினிஸ்ட்ரி, உன் ஊழியத்தை நீ செய். இந்த தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அது கீழே ஒரு வார்த்தை சொல்றாரு, அதுதான் பவுலுடைய இருதயம் வெளியே வருது பாருங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போட. அப்ப பவுல் என்ன பயந்துருக்கிறாருன்னா, யாராவது எனக்கு தீங்கு செஞ்சிருவாங்களா? இதுதான் யாருமே சொல்றாரு, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. அப்ப பவுலுக்கு மனுஷனை குறித்த ஒரு பயம் இருக்கு. யாராவது நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானா, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, அடிச்சிருவாங்களா? இது இயற்கையாக வரக்கூடிய பயங்கள் தான். ஆனா கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா, நீ பயப்படாத. இந்த குறிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஊழியம் செய்யக்கூடிய எங்களுக்கும், சபையில நீங்க எந்த ஊழியம் செய்யக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, ஏதாவது ஒண்ணு கர்த்தருக்காக செய்ய நினைக்கக்கூடிய முழு நேர ஊழியக்காரர்களுக்கும், பகுதியமா ஊழியம் செய்யற எந்த விசுவாசியா இருந்தாலும், டோன்ட் ஸ்டாப் யுவர் மினிஸ்ட்ரி. கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத. ஒரு சங்கீதத்தில் படிக்கிற 24ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஊழியம் கர்த்தருடையது, ஊழியக்காரர்கள் கர்த்தருடையவர்கள், தேவ ஜனங்கள் கர்த்தருடையவர்கள். நம்ம எல்லாம் கர்த்தருடையவங்க, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆகையினால பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்னாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏதோ நம்மளை கட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்சோனை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்கல, தெரியல. உங்க சொந்த ஊர் என்னன்னு கேட்கல, உன்னை எதுல கட்டலான்னு தான் கேட்டான். உன்னை கட்டிட்டா எங்களுக்கு பிரச்சனை ஒளிஞ்சதுன்னு நினைச்சா. அப்போ ஒரு ஊழியக்காரனை கட்டும்படி பிசாசு விரும்புகிறான். அவனை கட்டிட்டா மொத்த ஊழியம் அவுட்டு. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரை கட்டினா அந்த பிள்ளைங்க அவுட்டு. ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுல நல்லா ஜெபிக்கிறவங்கள ஒரு பலவீனத்துல மற்ற காட்டுல கட்டிட்டா அந்த வீட்டுக்கு ஜபம் இல்லை. இந்த பிசாசு எது வகை தேடி சுத்தி திரிறானா, யாரை எதுல கட்டலாம், பைண்ட் பண்ணலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். நாம அவருடைய அன்பினால தான் கட்டப்பட்டிருக்கணும். பிசாசு நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு நம்ம மேல அவனுக்கு அதிகாரமும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்க பவுலுடைய வாயை ஒன்று கட்ட முடியல. பேசுனா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? அப்ப அவர் பயந்து போய் பேசக்கூட முடிவெடுத்துட்டாரு. கர்த்தர் தரிசனமாகி, வாயை நீ அடக்காதப்பா, பேசு, தைரியமா பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரர்களாக எங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், தேவனுடைய சுதந்திரமாகிய மந்தையாகிய உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கலாம், முழங்கால் என்னன்னா கர்த்தருக்காக நாம் எழும்பி கிரியை செய்ய வேண்டிய நாள். இருக்கிற இடத்திலேயே முழங்கால நின்று ஜெபத்துல தாங்குங்க. ஒருவர் விசாரிங்க, போன் போட்டு விசாரிங்க. சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. பிரதர் எப்படி இருக்கு? ஒரு விசுவாசி ஒரு 10 பேருக்கு போன் பண்ணுங்க. அடுத்த விசுவாசி ஒரு 10 பேர் போன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒருவர் விசாரிங்க, ஒருவருக்கு ஒருவர் காத்திருங்க, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள், ஒருவரை ஒரு கனம் பண்ணுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழிய ஸ்டாப் ஆகுறது அவனுடைய சீத்தம் இல்லை. கர்த்தர் கண்டினியூ பண்ண சொன்னார். அதனால பவுல் தைரியமாக தன் ஊழியத்தை அவர் தொடர ஆரம்பித்தார். எதுவும் நான் நினைக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை ஒருவரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் ஆவியானவர் மாத்திரமே. ஆகையினாலே நம்ம எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். யாக்கோபை வித்தியாசமான பாதையில நடத்தின தேவன், பயப்படாதேன்னு சொன்னார். கிதியோனை பார்த்து சொன்னாரு, உனக்கு சாவி பிள்ளப்பா, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னாரு.
யாக்கோபு கூட உன் கூட வரேன்னு சொன்னாரு, கிதியோன் கூட உன் கூட இருக்கிறனாரு. இங்க பவுல் கூட சொல்றாரு, கர்த்தர் தொடர்ந்து ஊழியம் செய், நான் உன் கூடவே இருக்கிறேன், ஒருத்த கூட உன் மேல கை போட முடியாது. தேவன் அவரை தைரியப்படுத்தினார். என்ன வார்த்தை தேவன் இந்த மாதம் தந்தார் பாருங்க, நீ பயப்படாது. நீ பர்சனலா கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்ம எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி, தேவன் விடுதலையாக்கி, நம்மை கிருபையாய் தைரியப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே, ஏசாயா 41:10 ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன், நீர் யாக்கோபின் தேவன், கிதியோனின் தேவன், அப்போஸ்தலன் பவுலின் தேவன் மாத்திரமல்ல, நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கும் ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் கலக்கங்கள் பயங்கள் வருகிறதோ, பயம் வேதனை உள்ளதப்பா, உங்க அன்பினால் எங்களுடைய இருதயத்தை சிந்தையை நிரப்புங்க. அந்த அன்பினால் இந்த பயங்கள் எங்களை விட்டு கடந்து போகட்டும். எங்க எல்லாருக்குள்ளும் தெளிந்த புத்தியின் ஆவியை தாங்க, அன்பின் ஆவியை தாங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். குடும்பங்களை கர்த்தருடைய சமாதான ஆளுகை செய்யட்டும். எல்லாம் பயத்துக்கு நீங்களாக்கி கர்த்தர் ரட்சித்து கர்த்தர் கிருபையாய் நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். சகல துதிகான மகிமையெல்லாம் உங்களுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென். God bless you. God be with you. Praise the Lord.